தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/7/2023 வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் காலை 11:06 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில நல்ல பழக்க வழக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, கதவை தட்டி உள்ளே வர்ற போதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாதான். வாங்க அப்படிங்கணுமா, இருங்க அப்படிங்கணுமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணுமா. வந்தவர்கள் படிமீது ஏறும்போதே வாங்க என சொல்லி மிக வரவேற்பார்கள். இந்தாங்க இதை கொஞ்சம் சாப்பிடுங்க என்றுரைக்கும் அன்பாலே நட்பாவார்கள்னு சொல்லி செட்டிநாட்டு பகுதியில் விருந்தினர்களை உபசரிக்கிறத பற்றி நான் ஒரு கவிதையே எழுதியிருக்கேன். பொதுவாக அப்படி வந்தவங்கள வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வாங்க போங்கன்னு சொல்வது கல்யாண வீட்டுக்கு வர்றோம். கல்யாண வீட்டில் எல்லாருமே வாங்க வாங்க வாங்க. நம்ம போவோம், கல்யாணத்தில் கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிறகு சாப்பிடுவாங்க, சொல்லிக்கின்னு வந்துடுவாங்க. அப்படி சொல்லிக்கின்னு வர்ற போது நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிக்கணுமா. சில பேர் நாங்கள் போகிறோம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. போய் வருகிறோம்னு அடுத்த ஒரு சிறப்பான ஒரு மங்கள நிகழ்ச்சிக்கு நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, போய் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வரோம்னு சொல்லணும். அதே நேரம் துக்க சம்பவம் நடக்கிற வீட்டுக்கு போகிற போது போயிட்டு வரோம்னு சொல்லக்கூடாது. திரும்ப துக்கம் கேட்க போகக்கூடாது. அதோட அந்த துக்கங்கள் முடிஞ்சிடணும். ஆகையினாலே துக்க சம்பவத்தை கேட்க போகிற வீடுகளில் போகிறோம்னு மட்டும்தான் சொல்லணுமா, போயிட்டு வரோம்னு சொல்லக்கூடாது. இந்த பழக்கத்தை இப்போ ஆலயங்கள்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. ஆலயங்களில் 2 தெய்வங்களுக்கு சில அதிகாரம் கொடுத்துருக்கு. நந்திக்கு என்ன அதிகாரம்னா, இறைவனை வழிபட அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம். அனுமதிக்கின்ற பணி யாருக்கு இருக்குது அப்படின்னா, அந்த அதிகாரம் நந்திகிட்ட கொடுத்துருக்காரு சிவபெருமான். அதே நேரம் கும்பிட்ட புண்ணியத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காரு, கும்பிட்ட புண்ணியத்துக்கு பலன் தருகின்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது சண்டிகேஸ்வரர்கிட்ட. இந்த 2 தெய்வத்திட்டையும் நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லிக்கிட்டு வரணும். அதை வெறுமனே போனால் சாமி கும்பிட்டோம்னு வந்துடக்கூடாதான். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சிவாலயம் எல்லாம் முடித்த பிறகு நந்தி கொம்பு வழியாக நம்ம நின்று சிவனை பார்த்து, கல்லா பிழையும் கருதா பிழையும் கதிந்து உருகி நில்லா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்திட்ட நான் நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் 3 ஆச்சு, போய் வருகிறேன் சண்டிகேஸ்வரான்னு சொல்லி இங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லிக்கணுமா. அப்படி போய் வருகிறோம்னு சொன்னோம் அப்படின்னாத்த நம்முடைய வேண்டுதல்களும் நன்றாக இருக்கும். அந்த நிகழ்வுக்கு நம்ம அடிக்கடி செல்ற மாதிரி வரும். ஆக இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள். சில நல்ல பழக்கங்கள் தமிழர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். இது போன்ற சிறப்பான பழக்க வழக்கங்களை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறேன். மேசராசி நேயர்களே, விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறுகிற நாள் இந்த நாள். இன்று வீடு வாங்கும் முயற்சியில், சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பட்ட கடன்கள் தீர்ந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்திலே கடன் சுமை கொஞ்சம் குறையப் போகிறது. குரு உங்கள் ராசியில் இருந்தாலும் 9, 12க்கு அதிபதியானவர். விரையாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி. பாக்கியாதிபதி ராசியிலிருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுக்கு கவலை என்பது எல்லளவுக்கும் இருக்கக்கூடாது. எனவே நினைத்தது நினைத்த நேரத்தில் முடிக்கும் ஆற்றல் பிறக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வருகின்ற நாள். போதிய வருமானம் கிடைக்க பொழுதெல்லாம் பாடுபடுகிறோமே என்று நினைப்பீர்கள். இன்று எதிர்பாராத தனலாபமும் உண்டு. கைமாற்றாக கொடுத்த தொகையும் உங்களுக்கு வரலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெளியூர் பயணங்களால் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை நீங்கள் காணப்போகின்றீர்கள். எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை அந்த நேரம் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். நன்மையும் நடக்கும். கடகராசினியர்களே, இன்று பகல் 11:06 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற வாய்ப்பு உண்டு. கரண்ட் சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் உண்டு. இன்று நல்ல நாளாகவே காலை நேரம் பயன்படுகிறது. மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படலாம். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு பகல் 11:06க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே காலை நேரத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன், மதியத்தில் உங்கள் ராசிக்குள் சந்திரன். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகரிக்கும். மதியத்திற்கு மேலும் விரயங்கள் உண்டு. குடும்பச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பெரிய மனிதர்களை கொஞ்சம் பகைத்துக் கொள்ளாதீர்கள். மனப்பாரங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று சொல்வார் கண்ணதாசன். அந்த அடிப்படையிலே இன்று குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்.
கன்னிராசி நேயர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்றாலும் தொகை வந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டது என்றும் கவலைப்படுவீர்கள். காரணம் 2 கேது, தனஸ்தானத்தில் கேது, தனாதிபதியாக இருக்கும் சுக்கிரன் விரயஸ்தானம். பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். பரிசில் இருந்ததெல்லாம் செலவாகிவிட்டது, இனி என்ன செய்வது என்ற ஒரு மனக்கலக்கம் ஏற்படலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். குரு உங்கள் ராசிக்கு 12, 2 ஆகிய 2 இடங்களை பார்ப்பதால் இன்று நீங்கள் நேர்மறை சிந்தனைகளையே நினையுங்கள், அது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது, ஜென்மக்கேதுவாக இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உற்சாகமும் தெம்பும் உடலிலே வந்து சேரும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகப் போகின்றது. கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். குரு பார்வை இருப்பதால் நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். அரசியல் போன்றவற்றில் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அந்த மேலிடத்திலிருந்து நல்ல ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கேட்ட ஒரு வாய்ப்புகளும் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இன்று ஒரு இனிய நாள். மேலும் இனிமையாக அமைத்துக் கொள்ள குருவை கும்பிடுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்கின்ற நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் திருப்பங்கள் பலவும் நீங்கள் காணப்போகின்றீர்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். 12 கேது இருக்கின்றார். பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். வாங்கிய வாகனம் எப்படி இருக்கிறது என்று மற்றவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த வாகனத்தால் தொல்லைகள் வருகிறது என்று நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நடைபெறுகின்ற விதத்திலேயே மனதுகாரகன் சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுகின்ற ராசியாக உங்கள் ராசி இருப்பதால் நீங்கள் சொன்னதெல்லாம் பலிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எனவே எப்பொழுதுமே நீங்கள் நேர்மறை சிந்தனைகளையே வளர்த்துக் கொள்ளுங்கள். எதை சொன்னாலும் நேர்மறை கருத்துக்களாகவே சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். அதிலும் குறிப்பாக இன்று செவ்வாயை சனி பார்க்கின்றார். உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவதற்கு செவ்வாய் வலிமையும் உங்களுக்கு தேவை, குருபலனும் உங்களுக்கு தேவை. எனவே முருகப்பெருமானையும் இன்று நீங்கள் வழிபடுங்கள். குருவையும் நீங்கள் கும்பிடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று பகல் 11:06 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். மாலை நேரம் மனக்குழப்பம் அகலும். திட்டமிட்ட காரியம் நடைபெறும். ஏதேனும் புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உள்ளபடியே 8 செவ்வாய், அதோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் காலை 11:06க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகின்றது. எனவே எது செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்துவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது. குழப்பங்கள் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். நண்பர்கள் கூட பகையாகலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. வாகன மாற்றம் செய்ய முன்வருகின்ற நாள். வைத்திருக்கும் வாகனத்தால் வாட்டம் ஏற்படுகிறது, செலவு கூடுகிறது. புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட வேறு இலாகா மாற்றங்களை கேட்டு நீங்கள் பெறலாம். அதே நேரத்தில் 3 ராகு இருக்கின்றார். எனவே வழக்குகளில் திசைதிருப்பங்கள் ஏற்படும். முன்னோர் வழி சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வரப்போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2இல் குரு இருந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே வாங்கல் கொடுக்கல் நன்றாக இருக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். வீடு வாங்க, வாகனம் வாங்க, நீங்கள் ஏதேனும் கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். 2இல் ராகுவும் இருக்கின்றார். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.